தலைவன் சரி காலையில பேட்டர்லாம் கையெல்லாம் சுத்திட்டு சூப்பரா தான் போனான் உள்ள. ஆனா 2 பாலுக்கு மேல தாங்கல. அதுதான் நம்ம சந்தோஷம். பவர் பிளே எவ்வளோ ஓவர்ஸ்? 2 ஓவர். ஸோ 12 பால்ஸ். ஸோ மினிமம் நீங்க 12 பால்ஸ் தாக்கு பிடிக்கணும். கரெக்ட் தானே? ஆமா. நீங்க எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க? மேபி 6 பால். 6 பால். அதுவும் அவன் வைடு போட்டாதான். வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும்ன்றனால சீக்கிரமா அவுட் ஆயிட்டு வெளில பண்ணிட்டு வேடிக்கை வரான். இன்னொரு முக்கியமான காரணம் என்னதான் நாங்க ரப்பர் பால்ல விளையாண்டாலும் கார்டு வச்சுதான் போவோம். அப்படியா? லோகி வந்து ஒரு டெக்னிக்கல் போலர். உண்மையாலே அவங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்கில் இருக்கு. ஆனா என்னன்னா எனர்ஜி இல்ல, டயர்டா ஆயிடும். சோ அது வந்து நைட்டு தூங்காம பண்ற விஷயங்கள். தூங்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். செல்ஃப் இன்ட்ரோ. ஸோ உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். என் பேர் லோகேஷ். சவுண்டா சந்தோஷ். சத்தமா. சந்தோஷம். வினோத். பூபால். ஹெச்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இவர் பேர் என்ன? சந்தோஷ். இல்லையே, டிராகன் தானே சொல்லுவீங்க? ஆமா, டிராகன். அது சந்தோஷ் த டிராகன். அதானே. அன்அஃபிஷியலா உங்களுக்கு சந்தோஷம் எப்போ வந்தது? டிராகன் தானே. ஆமா டிராகன் தான். ஸ்டார்டிங்ல இருந்தே அவன் டிராகன் தான். போன டோர்னமெண்ட் நீங்க போன வாரம் விளையாடும் போது சரி, ஒரு உங்க சைட்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, உங்களோட டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து, சஞ்சய் ப்ரோ மேட்ச் எந்த நேரத்துல வேணா கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. என்ன நீ வேற பயமுத்துறீங்கன்னு கேட்கும்போது இல்ல சந்தோஷ் வந்து சீரியஸா ஒரு மேட்டர் சொல்லியிருக்கான். ஒரு 30 பால் பாக்ஸ் வாங்கி வச்சுங்க, மேட்ச் என்ன வேணா ஆகலாம். பால்னால மேட்ச் நின்றுச்சுட்டு ஆர்கனைசர் வந்து குறை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க டீம் சைட்ல இருந்து என்ன வந்து 30 பால் பாக்ஸ் வாங்கி வைக்க சொன்னாங்க. புரியுது. சோ நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு இதுக்குன்னு பயத்துல போய் பாரிஸ்ல போய் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சேன் நைட்டு. தலைவன் சரி காலையில பேட்டர்லாம் கையெல்லாம் சுத்திட்டு சூப்பரா தான் போனான் உள்ள. ஆனா 2 பாலுக்கு மேல தாங்கல. அதுதான் நம்ம சந்தோஷ். அது பேர் எதனாலதான் டிராகன் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம டிராகன் இருந்து ஆரம்பிப்போம். டிராகனை கேளுங்க நீங்க. டிராகனுக்கான ஒரு क्वेश्चन. ஓப்பனிங் ஆடுறாருல டிராகனை, அவர் வந்து டீமுக்கு என்ன டியூட்டில இருக்காருன்னு அவருக்கு தெரியல ஃபர்ஸ்ட். சார் அதை ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனா என்ன பண்ணணும் ஒரு டீமுக்கு? பவர் பிளே அடிக்கணும். ஓகே, பவர் பிளே எவ்வளோ ஓவர்ஸ்? 2 ஓவர். ஸோ 12 பால்ஸ். ஸோ மினிமம் நீங்க 12 பால்ஸ் தாக்கு பிடிக்கணும். கரெக்ட் தானே? ஆமா. நீங்க எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க? மேபி 6 பால். 6 பால். அதுவும் அவன் வைடு போட்டாதான். சோ இப்படிலாம் நீங்க கலாய்க்கூடாது. தெரியல, அது தெரியுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்ப இந்த கேள்வி. கரெக்டா இருக்கு, பரவாயில்ல. ஒரு பவர் பிளேவும் தெரியுது. சோ அப்ப டீம் தோக்கணும்னு தெரிஞ்சுதான் செயல்படுறான்னு நினைக்கிறேன். அப்படிதானே இருக்கலாம். எதுக்கு ஜெயிக்கணும்ல? புரியுது, இப்பதான் புரியுது. சரி, ஓகே ஓகே, சரி. அடுத்த நீங்க கேள்வி கேளுங்க. கேப்டன் சரியில்லை, எது டீம் ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுத்தாலும் எல்லா புகழும் எங்க கேப்டனே சேரும். கமான் கேளுங்க. சோ உங்களுக்கான ஒரு பெஸ்ட் அட்வைஸா உங்களுக்கு யார் கொடுப்பா? ஹரியானா. ஹரியானா எந்த மாதிரியான அட்வைஸ் உங்களுக்கு வந்து 6 போச்சுன்னா அடுத்த பால்கே வருவாரு. என்ன எப்படியாச்சும் அவனு இல்ல, அதுக்கு நம்ம சென்சார் போன வேண்டியது இருக்கும். ஓகே. சோ ஓகே, சோ அந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் எந்த மாதிரியான அட்வைஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு? நீங்க சப்போஸ் நீங்க பேட்ஸ்மேனா இருக்கீங்கன்னா எந்த மாதிரியான அட்வைஸ்? பேட்ஸ்மேனா இருக்கேன்னா மொத்தம் ஒரு 5 ஓவர் ஆச்சுன்னு. ஆமா, ஆனா அடுத்த பாலே அவுட். சோ எதனால அந்த டிராகன்ற பேர் வந்து நாங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் கலாச்சாரம் அவரோட ஓப்பனிங் அது வந்து அவர் கரெக்டா கொடுத்துருவாரு. ஆக்சுவலி ஒரு காமெடிக்கு நம்ம சொல்ல போனாலும் சந்தோஷ் வந்து ஒரு நல்ல எக்ஸலண்டான பேட்ஸ்மேன். அவனோட பேட்டிங் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனு, அதுல டவுட்டே கிடையாது. என்ன ஒண்ணு, அவனால வந்து கிரவுண்ட்ல ரொம்ப நேரம் நின்று அவனுக்கு தலை வலிக்குது போல இருக்கு. ஐயோ நம்ம ரொம்ப நேரம் ஆடுறோம், நம்ம சீக்கிரமா வெளில போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும்ன்றனால சீக்கிரமா அவுட் ஆயிட்டு வெளில பண்ணிட்டு வேடிக்கை வரான். ஆனா ஆக்சுவலி எக்ஸலன்ட் பிளேயரு. கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி விளையாண்டானா அவங்க டீமோட கேமை இவன் எங்கேயோ எடுத்துட்டு போயிடுவான். சூப்பர். இன்னொரு முக்கியமான காரணம் என்னதான் நாங்க ரப்பர் பால்ல விளையாண்டாலும் கார்டு வச்சுதான் போவோம். அப்படியா? ரப்பர் பால்கே கார்டு. சேஃப்டி ரொம்ப முக்கியம்ல. சேஃப்டி முக்கியம். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒரு கேள்வி, உங்க கிரிக்கெட் ஜேர்னில மறக்க முடியாத ஒரு தருணம்னா என்ன சொல்லுவீங்க? மறக்க முடியாதுன்னா போன சீசன்ல ஒரு வாட்டி சூப்பர் ஓவர் வரைக்கும் போனோம் ப்ரோ. அது இது வரைக்கும் இந்த சீசன்ல நடக்கல. போன சீசன் சொல்லியிருந்தாரு சூப்பர் ஓவர் போச்சு. அதுதான் ஃபேவரட்டான மூமெண்ட். ஆனா அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் ப்ரோ. அதுல ஒரு ரன் நான் அடிச்சிருந்தாலே டிரா இருக்கும் ப்ரோ.
கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். அது நினைச்சு அப்பப்போ ஃபீல் பண்ணுவேன். உங்களோட ஃபால்ட் தானே அது? ஆமா, அது ஏன்னா விக்கெட் ஸ்டாண்ட் பண்ண இல்ல ஆளு யாருமே. நான் என்னை நம்பி விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணான்னு விட்டாங்க. ஆனா விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணல. அது அப்பப்போ வருத்தம். அது ஒரு மூமெண்ட் ப்ரோ. அதுக்கப்புறம் சூப்பர் ஓவரும் போய் அந்த கேம் லாஸ் பண்ணிட்டோம். அதனால சூப்பர் ஓவரும் போய் லாஸ் பண்ணிட்டோம். ஆர்கனைஸ் செய்து பத்தி நீங்க ஆனா இவங்க டீம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்பாட் அந்த எனர்ஜி டர்போ சார்ஜ்னா ஒரு எனர்ஜி சார்ஜ் போட்ட மாதிரி. ஆமா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாட்காஸ்டே எடுக்கிறோம் அப்படின்றதுனால அது இவங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். எது பிளேயர்ஸ்லயும் இவங்க தான். ஏன்னா அந்த வைப்ரேஷன் ஃபர்ஸ்ட் இவங்க லாஸ்ட் இயர் நான் பார்த்தேன். லாஸ்ட் இயர் செப்டம்பர் ஆகஸ்ட் டைம்ல வந்து விளையாடினாங்க. அன்னையில இருந்து இன்னை வரையும் ஒரு சின்ன ஒரு கேப் இல்லாம ஃப்ரீக்வெண்டா விளையாடிட்டு இருக்காங்க. அதுல எவ்வளவு ஜோனில லாஸ் ஆயிருந்தாலும், எவ்வளவு ஜோனில என்னதான் ஃபெயிலியர் ஆயிருந்தாலும், அந்த கன்சிடென்சியும் அந்த எனர்ஜி அது வேற லெவல். வெல் டன் சார், வெல் டன் சார். சார் நெக்ஸ்ட் உங்களுக்கு கேள்வி சார். ஸோ கேப்டனோட சிக்னேச்சர் ஸ்டெப், அவரோட டைலாக் நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் பிளே ஆஃப் மெத்தட் ஆஃப் பிளே, அவரோட சிக்னேச்சர்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லை, ஆக்சுவலாக எங்கள் டீமோட கேப்டன்ங்கிறது வந்து சரவணன். பட் ஆனால் எல்லா கேப்டன்ஸையும் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹரியன் தான். ஹரி அவரோட புகழ்ச்சி பிடிக்காது. ஹரி எந்த ஹரி இல்லை, அது வேற வருவார். அவர் கடைசியா வருவார். கண்டிப்பா. ஆமா, அவர் கடைசி வருவாரு. ஆனா அதான் சொன்னேன், நம்ம கூட இல்ல அவரு, ஆனா அவர் வருவார். ஒரு வைப்ரேஷன் இருக்கும். நான் எவ்வளவு சொன்னாலும் அது பத்தாது. அவரு வந்து அவரை பத்தி அவரே சொல்லுவாரு. அப்ப தெரிஞ்சுக்கலாம். கூட ஆள் இருக்காப்புல. ஆளு வந்து கொஞ்சம் எமர்ஜென்சில இருக்காப்புல. கேங்ஸ்டர் மூவிக்கு ப்ரிப்பரேஷன் ஆயிட்டாரு. இங்க இருந்து பீப்புள வலிச்சுன்னு போதான் பாக்குறாரு ஆளு. ஹரியானா ஃபன்னு. ஹரியானா உங்களுக்காக இந்த ஸ்பீச். ஹரி ப்ரோ கோசம் அடுத்தது வெயிட்டிங் பீப்புள். உங்களுக்காக அடுத்த ஒரு பாட்காஸ்ட் வரும். ஆக்சுவலி உங்களுக்கு இதுவரையும் விளையாடின வென்யூல எந்த வென்யூ ரொம்ப பிடிச்சிருந்தது? ஒரு பிளேயருக்கான ஒரு இதுதான். இப்போ ஏன்னா அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ல விளையாடுறதுதான் அது ஒரு வைப்ரேஷனான ஒரு தான். ஸோ ஒரு சின்ன ஒரு இதுதான். இப்போ உங்களுக்கு மெர்க்குரி பால்ல விளையாடுறீங்கல்ல, அந்த பால்ல விளையாடுறதுனால எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு கேம். அதை நீங்க டிராகன் கிட்ட கேட்டா தெரியும். ஏன்னா ரப்பர் பால் அவர் அடிக்கிற எல்லா ரப்பர் பால் அடிக்கிற எல்லா பந்தும் கிரவுண்ட் விட்டு வெளில தான் போகும். அவர் அடிக்கிற எந்த பந்தும் கிரவுண்ட் விட்டு வெளில எவ்வளவு கஷ்டமா இருக்கு அது சொல்லுங்க. எவ்வளவு எனர்ஜி போட்டு அடிச்சாலும் 6 லைன் தொடவே மாட்டேன் இந்த பால். எதனால இந்த பாலை வைக்கிறோம் அப்படின்னா, இந்த பாலுக்கு நம்ம பவுண்டரிஸும் கம்மியா தான் வைப்போம். பட் ஆனா இந்த பாலுக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவை. அந்த பால் ரொட்டேட் ஆகணும், கொஞ்சம் ஹார்ட் ஆகணும். ஸோ அந்த டைம் கொடுத்தாதான் அந்த பால் வந்து கரெக்டாக நீங்கள் பஞ்ச் பண்ணீங்கன்னா போகும். அதே மாதிரி இந்த பாலை நீங்கள் வந்து 60 or 90 டிகிரியில் நீங்கள் ஷார்ட் ப்ளே பண்ணீங்கன்னா எந்த பாலையும் வெளில போகாது. இதை நீங்கள் ஆட வேண்டியது 45 டிகிரி. ஸோ நமக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரோக்கு அந்த ஸ்ட்ரோக்கில் தான் ஆடும். சந்தோஷம் அடிக்கிறது எல்லாமே கொஞ்சம் லிஃப்ட்டில் இருக்கனால தான் பால் வந்து ரப்பர் பால் வெயிட்னா போயிடும். இந்த பாலை விளாட 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 நம்மளோட பொட்டன்ஷியல் நிறைய டெவலப் ஆகும். ஸோ அதனால தான் பர்சனலாக இந்த பால்லேயே நம்ம நடத்திட்டு இருக்கோம். வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா யார் வேணா விளையாடிடலாம் அப்படின்ற ஒரு கேம் இருந்துடக்கூடாது. நம்மளோட கேமை நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் விளையாடணும் அப்படின்றது தெரியணுன்றனால தான் இந்த பாலை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் கேமை. ஓகே சார், உங்கள்ட்ட இன்னொரு क्वेश्चन கேட்கணும் சார். சோ உங்க டீம்ல யார் சார் ரொம்ப லேட்டா வருவாங்க? அதுவும் தி டிராகன் தான். ஓகே, டிராகன் தான். சோ நீங்க சொல்லுங்க சார், யார் லேட்டா வருவாங்க? ஒரே சொல்றவரே லேட் தானா? பாவம், என்னால இன்னொருத்தர லேட்டா வருவாரு. சோ நல்ல பேரே சொன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணி பேசிரோம். லேட்டா வரீங்க, எனக்கே கேட்கணும்னு இருந்தது. நல்ல வேளை ஒரு பாட்காஸ்ட் மாட்டிச்சு, நல்லதா போச்சு. எதுக்குமா இது நக்கல் எடுத்துட்டு லேட்டா வரீங்களா இல்ல லேட்டா தான் வரீங்களா? நக்கல் சீக்கிரமா இருந்துரும். ஒரு நாள் தான் லேட்டா இருந்துன்னு பார்த்தா ஆக்சுவலி நைட் வந்து சீரியஸா சொல்ல போனா, நாளைக்கு மறுநாள் மேட்ச்னா நைட் தூக்கம் வராது. ரியல் ஃபேக்ட். அப்படி எப்படி கிரவுண்டுக்கு லேட்டா வரீங்கன்றது எனக்கு புரியல. இல்ல, அது நீங்க இப்ப கேட்ட கேள்வி எல்லாம் வந்து ஒரு சிங்கிள் மேனை கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஃபேமிலி மேன் கிட்ட இந்த கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கஷ்டம். அவங்க ஃபேமிலியா சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட் முடிச்சிட்டு வரது கேட்டாங்க. சமாளிச்சிட்டு வரது அத சொல்லுங்க ஜி, அதான் முக்கியம். அது உங்களுக்கான ப்ராப்ளம் ஜி. அதுதான் அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா எதனால லேட் ஆகுது? ஏன்னா பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க. பிளேயர்ஸ் பேசிக்கலா மத்தவங்களை கம்பேர் பண்ணுவேன், பிளேயர்ஸ் வந்து ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க.
அப்படி இருந்தும் சில பேர் லேட்டா வருது, என்ன காரணம்னு கேட்கும்போது கரெக்டான விஷயம் தான் நீங்க சொல்றது. ஏன்னா அந்த ஃபேமிலி, அந்த கிட்ஸ் அவங்களெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபேமிலி இல்லாத பேச்சுலர் லேட்டா வர்றதுக்கு காரணம் அது அதான் சொல்லணும். என்ன சொல்றது இருக்கு. இல்ல எதனால லேட்டா வரீங்கன்றது நீங்க உண்மையை சொல்லுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. மோஸ்ட்லி தூங்கிடுவேன். ஐயோ, அதுதான் வராதுன்னாரு அவரு. So, அதுதான் நைட்லாம் யோசிச்சு லேட் ஆகுதுல தூங்க. நைட்ல யோசிப்பாரு எந்த பக்கம் அடிக்கிறது ஆடலாம்னு சொல்லிட்டு. அதான் கண்டிப்பா நீ அதை ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? அது பண்ணுவேன். கிரவுண்டுக்கு வெளியே எல்லாத்தையும் போயிட்டு ஃபர்ஸ்ட் பால் ஸ்டோக் வைக்கிறதா பார்ப்பேன். அது என்ன நடக்கும் தெரியாதுங்க. இல்ல ஆக்சுவலி அதுதான் முன்னாடி நாள் நைட்டு நடக்கிற நமக்கான போராட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நாளைக்கு போய் விளையாடணும். ஏன்னா லாஸ்ட் வீக் ஒருத்தர் வந்து விவிடிஎன்ல பாலான்னு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, மேட்ச் வந்து நைட்டு மழை பெய்யுது 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்றாரு பெங்களூர்ல இருந்து. சஞ்சய் மழை பெய்யுது, நாளைக்கு மேட்ச் இருக்குமா இல்லையா? 200% மேட்ச் இருக்கு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டேன். 4 மணி நான் ஏஞ்சிக்கிறதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, சஞ்சய் ப்ரோ மேட்ச் இருக்கான்னு சொல்லிட்டு. அதே பாலா தான். தூங்கினானா இல்லையான்னு தெரியல. ரெண்டாவது விஷயம், மேட்சுக்கு வந்தாச்சு. அவங்களுக்கு ஒரு 7:30 8:30 மேட்ச் போட்டிருந்தோம். வந்து விளையாடி ஃபர்ஸ்ட் 3வது பால்ல அவுட்டு. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதுதான் அந்த பிளேயர் வந்து எங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இடத்துல டிராவல் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம கிரவுண்ட்ல விளையாடும் போது அந்த ஒரு 3 பால்ல விக்கெட் ஆகும்போது அவங்களோட மனசே எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவங்களும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை தாண்டி அதை எடுத்துட்டு வரணும். அதுதான் அந்த ஸ்போர்ட்ஸ். ஸோ சந்தோஷ்ல இருந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறோம். கொடுப்பாரா? கொடுப்பாருன்னு நம்புறோம். உங்களுக்கு அவன் கேள்வி. ஸோ உங்க டீம்ல உள்ள லக்கி சாம் அப்படின்னு யார் இந்த இவர் இருந்தா நம்ம வந்து ஜெயிச்சலாம் அப்படின்னு யார் சொல்லுங்க? லோக்கி சார் கேள்வி ஓகே. எதனால அப்படி? அவர்கிட்ட என்ன ஒரு தனி டேலண்ட்? பவுலிங் தான், வேற எதுவும் இல்ல ஆக்சுவலி லோகி வந்து ஒரு டெக்னிக்கல் போலர். உண்மையாலே அவங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்கில் இருக்கு. ஆனா என்னன்னா எனர்ஜி இல்ல, டயர்டா ஆயிடுவான் 2 பால்ல. சோ அது வந்து நைட்டு தூங்காம பண்ற விஷயங்கள். தூங்கணும் தூங்காம பண்ற விஷயங்கள் இல்ல அவன் சிங்கிள் தூங்காதனா அந்த மாதிரி இல்ல. ஒர்க் லேப்டாப் ஒர்க், கம்பெனி ஒர்க், அந்த ஒர்க் எல்லாம் எதுவும் இல்ல. கம்பெனி ஒர்க் அதுதான் கரெக்ட் தான். உண்மைதான், எஸ்ஆர்இ சப்போர்ட்ல இருக்காரு. சோ அதனால அது ரொம்ப ஹெவி ஒர்க். கொஞ்சம் தான் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நீ எப்படி ஃபீல் பண்ற? ஃபோக்கஸ் இது நானே மேட்ச் எதுவும் இல்ல, அதாவது இந்த வீக் கேப்ஸ்லாம் வரும்போது நானே கேட்டே இருப்பேன் மேட்ச் இருக்கா. ஏன்னா வாரத்துல 5 நாள் எதுவுமே வேற எதுவுமே யோசிக்க முடியாதுங்கிறதுனால அந்த வீக் டேஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப, வீக்கெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப இதுவா கிளம்பி வருவோம். ஆனா அந்த கிரவுண்ட்ல இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? கிரவுண்ட்ல இருக்கும்போது மறந்துடுவேன். வெளியில என்ன நடக்குங்கிறது எதுவுமே இருக்காது. இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடணும், கேம் ஆடணும், என்ன நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், அது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். அதனால நம்ம சுத்தி இருக்கிற பிரச்சனைகளுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. கண்டிப்பா. ஓகே நெக்ஸ்ட். ஓகே, இது காமனான ஒரு क्वेश्चन. உங்க டீம் கேப்டன் எந்த அளவுக்கு வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க? உங்க டீம் வந்து அவர் பூஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாரு. இல்ல எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணுவார்னா, நாங்க இவன் சொன்னால ஒரு சீசன்ல வந்து அந்த சூப்பர் ஓவர்ல தோத்துட்டோம்ட்டு அந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் நாங்க ஸ்டார்டிங்ல தோக்க வேண்டியது தான். அவர் எல்லாருக்கையும் பூஸ்ட் பண்ணி பார்த்தாரு. கடைசி அவர் போய் இறங்கி அடிச்சு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வந்தாரு. அடுத்த மேட்சும் அவர் அடிச்சு தான் ஜெயிச்சோம். சோ அவர் பூஸ்ட் கொடுத்து நீங்க பூஸ்ட் ஆனீங்களா? அவர் பூஸ்ட் அவர் அடிச்சு ஜெயிச்சிராரு. சோ லாஸ்ட் ஒரே ஒரு क्वेश्चन. சோ ஆர்கனைசர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்கனைசர் பத்தி என்ன பேசுறா சந்தோஷ்? நல்ல மாதிரி சொல்லு. காமன் டு ஆல் எல்லாரும் சொல்றாங்க. நம்ம ஆர்கனைசர் பத்தி சொல்லணும்னா எப்பவுமே ஒரு சூப்பர் டைப், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப். சின்ன பசங்க பெரிய பசங்களாம் அவர்லாம் பெருசா பார்க்க மாட்டேன். நமக்கு அவர் ஏஜும் தெரியான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நம்மகிட்ட அவர் வந்து இருந்தாலும் அவரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப்பு. அதனால அப்புறம் ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும். இப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சில நேரம் உள்ள செம்ம சண்டை வந்துடும் அங்க இருக்கான் பேசினால இல்ல டீம் பிளேயர்ஸ்னால. அப்புறம் அவர் தான் உள்ள போய் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாரு. அதனால அவ்வளவுதான். அது மாதிரி ரொம்ப நல்ல மனுஷன் கூட. சொல்ல நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு என்னன்னா அவர் வந்து
செம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்காரு, எல்லாமே சொல்றாங்க, Yeah, எல்லாமே yeah, yeah. கரெக்ட். பட் ஒரு ஆர்கனைசர்னா என்ன பண்ணணும்? இவன் சொன்ன மாதிரி சண்டே வேலைக்கு வரதெல்லாம் பண்றதெல்லாம் அது கிடையாது. அந்த இடத்துல அந்த நடுநிலையா நிக்கணும். Yeah. அது அது எப்பவுமே வந்து அது கரெக்டா இருப்பாரு. எந்த டீமுக்கு வந்து வெளியில வந்து ஜோயலா இந்த பக்கம் பேசுறது, போகக்கூடாது, அந்த பக்கம். வெளில வந்து ஜோயலா பேசுறது, இவ்வளோ ஜாலியா பேசுறது, எது இருந்தாலும் அந்த உள்ள கிரவுண்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல 2 டீமுக்கும் கரெக்டா நின்னு எது கரெக்டோ அதை மட்டும் தான் சொல்லுவேன். Yeah, yeah, yeah. அது ரொம்ப முக்கியம். அதுதான் ஏன்னா, ரொம்ப நம்ம முக்கியம். கிட்ட நல்லா க்ளோஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மேட்சை வந்து நம்ம வந்து அது எப்பவுமே நான் அதை ரொம்ப நல்ல ஒரு நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது So, ஒரு ஆர்கனைசரா இது நல்ல ஒரு ஈக்குவாலிட்டிஸ் கூட சொல்லலாம். ஸோ நம்ம டிராகன் கிட்ட டிராகன்லாம் கடைசியா சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா So, அப்போ நம்ம வாரு வாரிட்டேன் நான். நீயே சொல்லிடுற ஒரு வார்த்தை. சொல்லு ரைட் லாஸ்டா. ஐயோ பெருசா வச்சிருக்கியா? நான் என்ன ஆர்கனைசேஷன் மைக் நோட் பண்ணியிருக்கேன்னா, காலையில அது எந்த டைமா இருந்தாலும் சரி, அவருக்கு மூஞ்சில டயர்ட்னஸே இருக்காது. நாங்க விளையாடுறது ஒரு 2 மேட்சா தான் இருக்கும். நாங்க பயங்கரமா டயர்ட் ஆயிருவோம். அவரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மேட்ச் ஒரு ஒரு ஆர்கனைசரா அது 12 to வேணும் அது. 15 மேட்சஸ் நடத்துவாருன்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே அவர் மூஞ்சில நீங்க டயர்டே பார்க்க முடியாது. அந்த பேஷன் இருக்கும் அவர்கிட்ட. ஓ, நல்ல கிரிக்கெட் மேட்ச் அந்த இது நல்லா நடத்தணும்ன்றத பார்த்து பண்றவர். ஆர்கனைசர் ஒரு ஈக்குவாலிட்டிஸ் தான். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துடலாம். ஸோ ட்ரீம் இட் பிகர் இந்த சேனல்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைமா நாங்க வந்து பாட்காஸ்ட் வந்து நம்ம கிராஸே இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல ட்ரை தான். நிறைய கம்பெனி இது விளையாடுற எல்லா கம்பெனிலும் எடுத்து நல்லா Yeah, yeah. பெரிய